சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா தட் இஸ் an easy allegation to make. You don't have need any proof. 2011 21லேருந்து 24 வரைக்கும் 33%, 19லேருந்து 24 வரைக்கும் 63%, பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு. டேட்டா. Dr. Srivarma's Vajicare presents the Fire Media's The Round Table. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. கடன் வந்து எதற்காக வாங்குகிறார்கள், கடன் வாங்காமல் ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னு இதெல்லாம் பற்றி தெரியாமல் கேட்குறாரு. கடன் வாங்காத ஒரு மாநிலம் உங்கள் உலகத்தில் எங்கே இருக்குது? கடன் வாங்காத நாடு எங்கே இருக்குது? நான் கேட்குறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்கே போச்சு? ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் சிவில் எக்ஸாம்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் இந்த தடவை அத்தனை பேர் ஜாஸ்தியாக தெரிவாய் போயிருக்காங்க. அதை விட முக்கியம், நான் முதல்வன் திட்டத்தில் படித்ததால எல்லாரும் பேட்டி. நான் முதல்வன் பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் போட நமக்கு சக்தி இருக்கா? காலைல எக்ஸாமுக்கு போய் நிற்கிற பசங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த சென்டர் இல்லை, வேறு சென்டர்னு சொல்லி அலைக்கடிப்பாங்க. அதுலேயும் நான் பாதிக்கப்பட்டேன். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எத்தனை கேசஸ் போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மர்டர் கேசஸ் ஆவரேஜ் குற்றச்சாட்டு. அது பொய்யுங்க, அது பொய். அவங்க அந்த டேட்டாவே எடுக்கல, அது தவறு. குற்றங்களை தடுக்க முடியுமா உங்களால? இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றாரு. 98% கேஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி ஃபைல் பண்ணதுல வெறும் 3% தான் கன்விக்ட் ஆகுது. 40 பேர் செத்து போறான். இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது, அப்புறம் அழுகுற மாதிரி நடிக்கிறது. 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். நீங்க கொடுத்த பாதுகாப்பு தான். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கடன் வாங்காம ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னு இதெல்லாம் பத்தி தெரியாம ஏதோ ஜஸ்ட் லைக் தட் புர்கினா ஃபாசோன்னு ஒரு நாடு இருக்குது. பாஜக இல்ல, இது நீங்க அதை குறுக்கிட எடுத்து பாருங்க. குறுக்கிட முடியும். அது இந்த ஃபார்மேட் இல்லைன்னாங்க, அதனால குறுக்கிடாம உட்கார்ந்துட்டு இருந்தோம். புர்கினா ஃபாசோவும் இந்தியாவும் ஒண்ணா இல்லை? என்ன இதனால தான் மக்கள் 7% வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எல்லா இடங்களையும் பேசிக்கொண்டே இருப்பதால தான் அந்த 7% இருக்கு. இல்லைன்னா மேலே வந்திருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை சரியான முறையில் எடை போட்டு சரியான இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து விலகி நீங்க ஆட்சியில் அமர்ந்த உடனே வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. கடன் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க பிடிஆர் பழனிவேல் அவர்கள் சட்டசபையிலே சொன்னாருங்கிறத பார்க்க முடியுது. கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்குங்கிறது தான் உங்களோட கொள்கையா இருந்தது. அதாவது அதுதான் அதை நோக்கி தான் பயணிச்சதா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல கடன் அதிகரிக்கிறப்ப இந்த கேள்வி முன்னாடி வைக்க, கடன் அதிகரிக்குதுன்னா நீங்க எப்படி அதிகரிக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். பர்சன்டேஜை தான் பார்க்கணுமே தவிர நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸை பார்க்க முடியாது. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.7% கிட்ட தான் இருக்கு. 4.7, ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் மடங்கு தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் growth. எப்படி சாத்தியமாச்சு இது? இவங்க சொல்றது போல, இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் போல, இவர்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை, இவர்களால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை அப்படின்னா எப்படிங்க இது சாத்தியமா இருக்கும்? கடந்த 4 வருடங்கள்ல இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் டெவலப்மென்ட்னு சொல்றீங்களா? இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே தான் இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை லீவரேஜ் பண்ணி யாரால முடிஞ்சிருக்கு, யாரால கொண்டு செய்ய முடிஞ்சிருக்கு? யாருக்கு தெம்பும் திராணியும் திறமையும் இருந்திருக்கிறது? அவர்கள் இதை நாங்கள் இதை செய்து முடித்திருக்கிறோம். எங்களுக்கு இருக்கு, எங்களால் இது செய்ய முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள். 2 வருடங்கள் தான், 2 வருடங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாங்க. 2 வருஷத்துல EV ஃபேக்டரி வின்ஃபாஸ்ட் டியூட்டிகோரின்ல கார் ரோல் அவுட் ஆயிடுச்சு. அதே போல லேண்ட் ரோவர், ஜாகுவார் நிறுவனம், டாடா ஜாகுவார் நிறுவனம் 16 மாதம் போட்டாங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன், கார் ரோல் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கும் டேட்டா சென்டர் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? அவங்க கேட்ட நிலம், ஃப்ரீயா நிலம் கேட்குறாங்க. ஃப்ரீயா நிலம் கொடுக்கக்கூடிய இதில் நம்ம அதை விட பெட்டர் ஸ்டேஜில் இருக்கோம். இது டிஆர்பி ராஜா இந்தியா டுடே CNN நியூஸ் 18 காங்கிலேயில் தெளிவாக சொன்னார். யாரையும் ஃப்ரீயா லேண்டு கொடுத்து வான்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. லேண்டு தமிழ்நாட்டில் ஸ்கேர்ஸ் கமாடிட்டி. ஸோ அதற்கான பணத்தை கொடுத்து வந்தால் நீங்கள் வரலாம், இல்லைன்னா நீங்கள் யார் உங்களுக்கு ஃப்ரீயாக லேண்டு கொடுக்குறாங்களோ நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்றத தெளிவாக. அதை விட சிறந்த நிறுவனங்கள், அதை விட சிறப்பான பெஸ்ட் யூஸ் ஃபார் தட் லேண்ட், ஃபார் தட் இது நம்மளால் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் டேட்டா சென்டர் பற்றி பேசுகிறீங்க. GCC எங்கே ஜாஸ்தியாக இருக்குது?
இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்க ஜிசிசிஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? நம்ம வந்து எல்லாரையும் சிவப்பு கம்பளம் போட்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குறோம். என்ன சொன்னாங்க, உங்களுடைய சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து எப்ப வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல எப்ப வேணா வரட்டுங்க, கிளியரன்ஸ் கொடுத்து யாரு இது பண்றா? நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுனீங்க, வெளிநாட்டுக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க? வெள்ளை அறிக்கையை விட வேண்டும். ஏன் அவர் கேட்டா ஒரு வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் டிஆர்பி ராஜா அப்படின்னாங்க. என்ன பண்ணாரு? கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தணும். என்னன்னா, எதுவெல்லாம் மாறி இருக்கிறதோ, எந்தெந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் தொழிற்சாலைகளாக மாறி இருக்கிறதோ, எந்த ஸ்டேஜில் இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி அதற்காக கான்க்ளேவ் போட்டாங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, சிறப்பான முறையில் ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். அதனால ஊரை கூட்டி எல்லார்கிட்டையும் சொல்கிறோம், இப்படி நடத்தி காட்டியிருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த இதோட ஒட்டி பிணைந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமை எப்படி பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் படிக்கணும்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போதுலேருந்து இன்ஜினியரிங் ஆகிடணும், நீ இல்லை ஒரு டாக்டர் ஆகிடணும் அப்படின்வாங்க. பிஏ பிஎஸ்சி அப்படின்னா, பிஏ படிக்க போறியா, பிகாம் தான் படிக்க போறியா, பிஎஸ்சி படிக்க போறியா, ஏன் நீ இன்ஜினியரிங் படிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவராக போனால் அது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்ற அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எம்என்சிஸில் தே ஆர் பிளேஸ்ட். அரசு கல்லூரியில் என்ன காரணம்? அந்த ஸ்கில் அப்ரிட்ஜ்மெண்ட். அவங்க வந்து படிப்புக்கும் அந்த வேலைக்கும் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்டை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி அது ஒரு சூப்பர் ஹிட் ப்ரோக்ராம் என்று சொல்வேன். அதோட வேரியஸ் ஃபெசட்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு ஃபெசட் என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில், சிவில் எக்ஸாம்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் இந்த தடவை அத்தனை பேர் ஜாஸ்தியாக தெரிவாகி போயிருக்காங்க. அதை விட முக்கியம், அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் தான் படிச்சு போயிருக்காங்க. ஆமா, நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சதால எல்லாரும் பேட்டி, எத்தனை பேட்டி இருக்கு பாருங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, பல நிறுவனங்கள்ல படிச்சாங்க, கடைசியா இங்க வந்து படிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. நிறைய பேக்கிங் இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் என்ரோல் பண்ணி அவங்க எல்லாரும் வந்து இங்க போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து பல அடிப்படை விஷயங்கள்ல வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து எடுத்துரைச்சாங்க. இப்போ வந்து நாராயணன் சாரா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரும் பேசுபொருளாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதுல என்ன கிளாரிட்டி இருக்குங்கிறது இல்லை, எதுவும் அது வந்து இவர்களால கிரியேட் பண்ற ஆர்டிஃபிஷியல் இஷ்யூங்க. இவர்களால் வந்து தமிழ்நாட்டு திமுக மீதோ தமிழ்நாட்டின் முதல்வர் மீதோ எந்த விதமான குற்றம் குறைய சொல்ல முடியல. இவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் பொலிட்டிக்கலாக வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ண முடியல, ட்ராக்ஷனே இல்லை இவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். யா என்ன அப்படின்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவிற்கு எதிராக ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுகவுக்கு என்னங்க பிரச்சனை, நல்லா ஆட்சி நடந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க. இது இப்போ இல்லை, 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எத்தனை அறிக்கைகளை பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 2026 வரை ஒரு 300 அறிக்கைகளை கொடுத்துருப்பாரு. அவ்வளோ கொடுத்துருப்பாரான்னு தெரியல எனக்கு, கொடுத்துருப்பாரு அப்படின்னா அதில் வந்து 250 அறிக்கைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, தட் இஸ் an easy allegation to make. You don't have need any proof. இப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட டேட்டா, சிறிய குற்றங்கள் பெரிய குற்றங்கள் 302 கேசஸ், ரேப் கேசஸ், இந்த கேசஸ், இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் எத்தனை கேசஸ் போயிருக்கு, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எத்தனை கேசஸ் போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மர்டர் கேசஸ் ஆவரேஜ் அது பொய்யுங்க, அது பொய். அவங்க அந்த டேட்டாவே எடுக்கல, அது தவறு, அது பொய் குற்றச்சாட்டு. நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்வியை வைங்க. 1500 குற்றங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஆட்சியில் ஆவரேஜா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல.
அதே தாங்க இப்போ அதை விட சற்று குறைந்திருக்கிறது. இப்போ normalize ஒரு நிமிஷம் பண்ற ஒரு நிமிஷம் இருங்க. இது இல்ல இது நீங்க நான் பேசி என்ன இல்ல, பேச நீங்க விட்டுட்டு பேசி அப்புறம் உங்க முடிங்க. கேள்வி நீங்க நிச்சயமா, கேள்வி நிச்சயமா. எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு நிச்சயமா, போறேன். நிச்சயமா. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போறேன். இப்போ 1500 குற்றங்கள் நடக்குது அதிமுக ஆட்சியில அப்படின்னா திமுக ஆட்சியில 1400 இல்ல 1450 அதை விட சற்று குறைந்து தான் நடக்கிறது குற்றங்கள். இது ஒரு புறம். இப்போ அதிமுக ஆட்சியில 1500 குற்றங்கள் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில 5000 குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா ஐ வில் அக்ரி, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டார்கள், அதை விட குறைஞ்சிருக்குங்க, அதே தான் இருக்கு அப்படின்னும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க குற்றங்களை தடுக்க முடியுமா உங்களால? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. மேடம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பாதுகாப்பு இல்லை, டிஜிபி கையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மேல? அந்த ஆஃபீஸர் திரும்பி வரும்போது அவரை ஸ்டாப் பண்ணாங்க, அந்த பெண் போலீஸ் அதிகாரியை ஸ்டாப் பண்றாங்க. ஒரு எஸ்பி அவர் மேல அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது, தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அதிமுக ஆட்சியில் நிலவியது. இப்போ அப்படி கிடையாது. யாராவது அர்த்தம் சொல்ற, சேலஞ்ச் பண்ற யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். தவறு நடக்குது. அந்த நடந்த தவறை குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது, இதுதான் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை களங்கப்படுத்துகிறார்கள். திரு அனஞ்சித் அவர்கள், ஸோ அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விமர்சனத்தை மட்டும் தான் வைக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, முதல்ல எதுக்கு டயட்டாக வேணும்னு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டே கையில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், இல்லை அண்ணனும் பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கடந்த 2 வருஷமாக என்சிஆர்பி டேட்டாவுக்கு தமிழ்நாடு டேட்டா கொடுக்கல. இருந்ததுன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் எடுத்து காமிக்கிட்டோம், நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். முதல் விஷயம், 2021 24 வரைக்கும் 33%, 19 24 வரைக்கும் 63% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு. டேட்டா இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எதை போஸ்ட் பண்ணுவோம் பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 190% அதிகரிச்சிருக்கு. போக்சோவில் 6999 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் இழப்பீடு அரசாங்கம் வழங்கியிருக்கு, அரசாங்க அறிக்கை இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். 21 போக்சோ கோட்ஸ் இருக்குது, 20 கோட்ஸ் போக்சோ கைட்லைன்ஸில் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 BHK வீடுங்களில், அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. போக்சோவோட நீதிமன்றங்களுக்கு இருக்க முக்கியமான கைட்லைன்ஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் குற்றம் செய்தவர்களும் இல்லை குற்றவாளிகளோ 2 பேரும் ஒரு வாசலில் வரக்கூடாது. அந்த குழந்தைங்க வேறு வழியில் வரணும், அந்த குழந்தைங்க வாழ்நாள் முழுசும் இவங்களை திரும்ப பார்த்துடக்கூடாதுன்றது தான் அடிப்படையில் காரணம். ஒரு 2 BHK ஹவுஸில் ஒரு பெட்ரூம் ஜட்ஜோட ரூம், இன்னொரு பெட்ரூம் காவன காப்பகம், ஹாலில் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால், ட்ரையல் நடந்தால் அந்த குழந்தைங்க உங்களை பார்க்காம இருக்குமா? இதனால் பதியப்படாத குற்றங்கள், கிரைமாக ரெக்கார்ட் ஆகாத குற்றங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை நான் உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுறேன். 98% ஆஃப் கிரைம்ஸ் சார்ஜ் ஷீட் போடல. நம்ம ஊரில் தெரியும், ஒரு பாலியல் குற்றம் நடந்தால் அதை மூடி மறைக்கிறதுக்கோ தட்டி கழிக்கிறதுக்கோ தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க, அதற்குள்ளான புரிதல் இல்லை. அப்படி மீறி தன்னெழுச்சியாக துணிஞ்சு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதில்ல. 98% கேஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி ஃபைல் பண்ணதில் வெறும் 3% தான் கன்விக்ட் ஆகுது. ஒரு கேஸை எஃப்ஐஆர் போட்டோம்னா அதை கன்விக்ஷனை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? தமிழகத்தில் இந்தியாவிலேயே மிக குறைந்த போலீஸ் ரேஷியோ இருக்குது. அதுக்கும் நான் டேட்டா தரேன். இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தார் போல தான் இவங்ககிட்ட ஒரு டிஜிபியே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறது. ஒரு டிஜிபி இருந்தால் அவர் இதெல்லாம் சரி பண்ணுவார், பெண் காவலர்களை போடுவார், காவல்துறை போதுமான அளவுக்கு இருப்பாங்க, காவல்துறை கை கட்டப்படாமல் இருக்கும், அதனால் இந்த இடத்துல ப்ராப்ளம் குறையும்னு சொல்கிறோம். அதற்காக தான் நாங்கள் பெண் காவலர்களை, பெண் தலைமை காவலர்களை கொண்டு வந்தால், எஸ்பி போன்ற அதிகாரங்களை கொண்டு வந்தால் அப்போவாது இது கொஞ்சம் சரியாகும். ஒரு குழந்தையோட வழி ஒரு தாய்க்கு புரியுன்றது தான் எங்களுடைய கேள்வியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இவ்வளோ டேட்டா கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது, இந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் இவ்வளோ தப்பு நடக்கும்போது இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றாரு. நான் அடிப்படையில் கேட்குறேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு. அந்த குற்றம் மீடியாவில் ஹைப் ஆகிற வரைக்கும் நியாயமாக சொல்லுங்கள், அந்த ஆளை உள்ளே போட்டிங்களா இல்லையா? எப்படி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? எஃப்ஐஆர் லீக் ஆச்சா இல்லையா? அந்த ஆள் மேலே போட்ட குண்டாஸ் ரத்தாச்சா இல்லையா? நமக்கு நல்லா தெரியும் எப்படி ஒரு எஃப்ஐஆரை ஒரு குண்டாஸை போட்டால் அதை உடச்சிக்கலாம்,
எப்படிப்பட்ட அந்த கூண்டாஸ் உடையாம பார்த்துக்கலான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. யாரும் குழந்தை கிடையாது. அப்படி பண்ணி ஒரு கூண்டாஸை உடைக்க முடியும் அப்படின்னா இதற்கு மேலே அவர் யார் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அவர் கூட யார் பிரியாணி சாப்பிட்டாருன்றதுக்கெல்லாம் திரும்ப நான் போக விரும்பல. இன்னும் யார் அந்த சார்ன்ற கேள்வி ஓப்பனாகவே இருக்கு. கேட்குறாரு, கடன் வாங்காத ஒரு மாநிலம் உங்களோட உலகத்தில் எங்கே இருக்குது, கடன் வாங்காத நாடு எங்கே இருக்குது? நான் கேட்குறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்கே போச்சு? 71வது பக்கத்தில் எங்களால் கடன் வாங்காமல் நடத்த முடியும், இருக்கிற கடனை அடைக்க முடியும், எப்படி முடியும்னு கேளுங்க. நான் சொல்கிறேன்னு அன்றைய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தாலே இது எல்லாம் சரியாகும், நம்மளால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வராங்க. அதே ப்ரப்போசலை தான் வைக்கிறாரு அன்றைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ்லையும் இல்லை, இந்த ஃபினான்ஸு கண்ட்ரோல்லையும் இல்லை. கேள்வி கேட்குறேன், கடன் வாங்காமல் யாரும் நாடு நடத்த முடியாது. 40% கடன் வாங்குற காசு மட்டும் கேபிட்டல் அவுட்லேக்கு போகுது, 60% காசு கவர்மெண்ட்டை ரன் ஆக போகுதுன்னா இது என்ன லாஜிக்கு? கடன் வாங்கினோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வீடுகளில், வட்டிக்கு வாங்கி அடிக்கை வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த அடிக்கையை விற்று வட்டி தான் கட்ட முடியும். இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. இந்த ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கோம். வருஷத்துக்கு 70,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். வட்டி இவ்வளோ கட்டினா கடன் ஏன் 10 லட்சம் கோடியை தாண்டாது? 40% மட்டும் கேபிட்டல் அவுட்லேக்கு போச்சுன்னா மீதி எங்கே போகுதுன்ற கேள்விக்கு எப்போ பதில் சொல்லுவாங்க? இவர் கேட்குற கேள்விங்களுக்குலாம் சொல்கிறேன். ஏர்போர்ட் எங்களுக்கு கேட்டோம், ஹவுஸ் ஹோல்டில் கொடுக்கலன்றாரு. தமிழகத்தில் எந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஆனாலும், எந்த ஒரு பாலிசி லேப்ஸ் ஆனாலும் பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்கள் பாஜகக்கெல்லாம் ஒன்றும் ஆதரவு இல்லை. ஆனால் நம்ம மேலே இருக்கிற தப்பை ஆனால் பயந்துட்டு நாங்கள் போகலன்னு வரிசை எல்லாம் டெல்லி ஃப்ளைட்டை ஏறிக்கிட்டு இங்கே இடி ரைடு வருதுன்னு போது டெல்லிக்கு போயிட்டு நாங்கள் மனு கொடுக்கல சார் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. எங்கனாலும் நாங்கள் நெத்தி நிற்கிறோம், இப்பயும் பாஜக எழுத்து நிற்கிறோன்ற தன்மையோட நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஒன்று 2002 கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும்போது போய் பாஜக ஆதரவாக குஜராத்தில் பேருந்து இடத்துல சாமி, அப்போ ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது நாங்கள்ல சாமி. அன்னைக்கு வந்து இங்கே தீக்கா மாதிரி தான் அங்கே ஆர்எஸ்எஸ் நாங்கள் சொல்ல சாமி. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏர்போர்ட் வரணும்னா 150 கிலோமீட்டர் சுற்றல ஒரு ஏர்போர்ட் இருந்ததுன்னா ஏர்போர்ட் வராது. இது சிவில் ஏவியேஷன் ரூல்ஸ். 40 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டு. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஹோசூர் எப்படி ஏர்போர்ட் வரும்? எனக்கு கேள்விக்கு பதில் தெரில. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பாலியல் குற்றத்திலேருந்து எல்லா குற்றங்களும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கும் இதே ரிப்போர்ட் இருக்கு, நான் கொடுத்துட்டு போகிறேன். இன்னைக்கு அந்த சப்ளான் கிரைசிஸ்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். அது பல இடத்துல அண்ணன் டிஃபெண்ட் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், 1974 கொண்டு வரப்பட்டது அந்த சப்ளான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனி நிதியத்தை ஒதுக்குங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆர்டி ரிப்போர்ட் படி தமிழகத்தில் சட்டமே ஏற்ற 2023 வரைக்கும். 2023 ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ட்ரைபல் உமனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நீங்கள் போட்டிருக்க மகளிர் உரிமை தொகையில் கூட இவங்களோட நிதியத்தில் மேலே கை வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சட்டம் ஏற்றாங்க தமிழக அரசு. அதுலேயும் நிறைய லூப்போல்ஸ் வச்சுக்கிட்டு 10% அந்த நிதியத்தை செலவு பண்ணால் போதும், இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லூப்போல்ஸ் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் எடுத்து அண்ணன் சத்யன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய நிதியத்தில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியத்தை எடுத்து மகளிர் உரிமையத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், காசு கொடுத்தோன்றீங்களே, இதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நம்ம 1000 திட்டம் வச்சுருக்கோம். அதில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுப்போம்னு சொன்ன திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. குழந்தைகளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் இதே பாலிசியில் தான். டிகிரி முடிச்சாதான் அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கணும். அந்த திட்டத்தை ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? லேப்டாப் நிறுத்திட்டு டேப் கொடுப்போம், நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பள்ளி குழந்தைகள் கொடுக்கவே இல்லை. ஏன் இன்னைக்கு கல்லூரி பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ஓட்டு போடுவான். எல்லாத்தையும் ஓட் கன்வர்ஷனாக காசாக கொடுத்தா அவன் படிக்கிற வரைக்கும் 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஜாப் கேரண்டி இருக்குது? ஜாப் மார்க்கெட்டில் ஒரு கேப் இருக்கே, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு காசு கொடுத்துட்டோம்னா வேலை ஆச்சா? கடன் வாங்கியாச்சும் கொடுத்தோன்னா போச்சா? ஒரு மீன் பார்த்தேன், தமிழக அரசு இன்னைக்கு செயல்படக்கூடியது ஒரே பாலிசி. ஒன்று, நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. 2வது, அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரப்போறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவனை கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம், அவன் தலை உருளட்டும் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கன்றதை நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். தமிழகத்தில் என்ன பாலிசி இருக்குன்னு கேட்டார்ல, நான் டேக்ஸ் ரெவன்யூ தமிழகம் வெறும் 5%, 13% கீழே எந்த மாநிலமும் இல்லை. இன்றைக்கி நம்ம திட்டம்ல அந்த ஒன்றிய அரசு ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க, மக்களுக்கும் பயனளிக்குது, டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் பயனளிக்குதுன்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி தமிழகத்தில் நான் டேக்ஸ் ரெவன்யூ உருவாகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்கீம் சொல்லுங்கள். நான் முதல்வன் ஸ்கீம் சொன்னார், பாதிக்கப்பட்டவன். நானே சொல்கிறேன், நான் முதல்வன் ஒன்றும் பண்ணாது. வேறு இன்ஸ்டியூட்டில் காசை கட்டி நம்மளாக படித்து உட்காந்துருந்தோம்னா நம்ம படித்தவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் ஆனவங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுட்டு அந்த பசங்க படித்து அவங்களா பாஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு உள்குத்து ஒன்று இருக்குது, பாஸ் பண்ணவங்கலாம் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த திட்டத்தில் சேர்க்குற விதியும் இருக்குது. அங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த இடத்துல தான் நானும் மாட்டி முடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். நான் முதல்வன் பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் போட நமக்கு சக்தி இருக்கா? காலைல எக்ஸாமுக்கு போய் நிற்கிற பசங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த சென்டர் இல்லை, வேறு சென்டர்னு சொல்லி அலைக்கடிப்பாங்க. அதுலேயும் நான் பாதிக்கப்பட்டவன்.
இன்னைக்கு உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. தேர்வு இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒரு முதன்மை தேர்வு குரூப் 2 தேர்வில் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகி கேன்சல் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நடக்குது. இந்த அளவுக்கு அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸில் ஒரு கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கேயுமே இவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா தம்பி கம்முனு பாஜக வந்துடும் சொன்னால் இது என்ன அரசியல் நான் கேட்குறேன். 10 குறைக்கு நீ இதை தான் பேசணும், இதை மட்டும் தான் பேசணும், எங்களை நோக்கி கேள்வி கேட்டுறாதுன்னு சொன்னால் இந்த அரசியலுக்குலாம் நாங்கள் வரலங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் 3% தாண்டக்கூடாது, இன்னைக்கு 3.2%. ரெவன்யூ டெபிசிட் 0.8லேருந்து 1 தாண்டக்கூடாது, 2.1%. இப்போ போட்டிருக்கிறது இன்ட்ரீம் பட்ஜெட். இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுன்றது எதுவும் பெருசாக ஸ்கீம்ஸ்லாம் இருக்காது. இந்த 2 மாதம் கவர்னன்ஸ் ரன் பண்ணுறதுக்கான காசு அதுவே இவ்வளோ வீக்காக 10.6 லட்சம் கோடியில் கடனை ப்ரிடிக்ட் பண்ணுச்சுன்னா என்ன லெவல் ஆஃப் கவர்னன்ஸ் ஃபினான்ஸ் மேலே இருக்குதுன்றதுக்கு நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எங்களுக்கு எந்த கட்சி மேலேயும் தீண்டாமையெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு எதிர்க்க வேண்டிய திமுக எதிர்ப்பு நாங்கள் பலமாக இருக்கிறோம். திமுக வீழ்த்த வேண்டிய நிலைமை இருக்கும்போது எங்களை எதிர்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எங்களை வச்சு பேசினா டிஆர்பி வரும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கு வேறு அரசியல் இருக்குது சார். நாங்கள் கேட்க வேண்டிய ஆளை கேட்குறோம், குற்றவாளியை கேட்குறோம், சம்மந்தம் இல்லாதவங்களை கேட்க மாட்டோம்னு ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அரசியல் தீண்டாமை. நாங்கள் அரசியல் தீண்டாமை இல்லைங்க. எங்களை நாங்கள் ஒன்று சேனல் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுருலைங்க. நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், அதில் ஒரு அரசியலை பண்ணுறோம். இதை தாண்டி நீ இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது, நாங்கள் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. நான் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக வரல. இது ஒரு கரப்ட் மாடல். எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கரப்ட்னு அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஐயா பிடிஆர் கொடுத்த ஒரு மீட்டிங் டிபேட்டில் எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கரப்ட்னு சொல்கிறார். இதை அவங்க ஒத்துக்கிறாங்கன்னும் போது நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, என்ன டிஃபென்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு அகைன்ஸ்டான்னு கேட்குறேன். நானும் அதான் சொல்கிறேன், ஒரு கரப்ட், நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, அதுக்குள்ளே ஒரே ஒரு நல்ல மனுஷருக்காக அவர் ஒத்துக்கிறாரு, மற்றவங்களுக்கு அதை ஒத்துக்க கூட நியாயம் இல்லை, மனசு இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடனில் சரி கிடையாது. சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். தமிழகத்தில் 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி அதிகமாக இருக்குது. இதனால் 60%க்கும் கம்மியாக தான் நம்மளால் ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறான். இது எங்கே பாதிச்சு தெரியுங்களா? குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்பில் அந்த டைஎத்திலின் ஒரு ஃப்ளூயிட் காம்பனண்ட்டு 500 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு? அன்னைக்கு தமிழகம் தலை குனிலையா? ஹைகோர்ட் இது தவறான தகவல் ப்ரூஃப் கொடுக்குறேன். அன்னைக்கு வந்தது பண்ண வேண்டிய அந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய இது ஒன்றிய அரசுடைய பங்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடையாது. அது வாங்கினது ராஜஸ்தான் அரசாங்கம். அவங்க டெஸ்ட் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி அது சரியா இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு போறேன். ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. நான் கேட்கிறேன், தமிழகத்துல 33% அதிகமா ட்ரக் டெஸ்டிங்ல இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி இருக்கா இல்லையா? வேகன்சினா எப்படி அவன் டெஸ்ட் பண்ணுவான்? எங்க பொருள் விக்கிறோம் டெஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டான். வாங்குறோம் டெஸ்ட் பண்ணிட்டோம், விக்கிறோம் டெஸ்ட் பண்ணோம். விக்கிறது நம்ம கிடையாது, கிடையாது, விக்கல. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? தயாராகுதுங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டுல தயாராகுது. ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு ட்ரக்ஸ். இது என்னங்க புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற கம்பெனி அது. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ப்ரூஃப் தரேன், நீங்க போடுங்க. இல்லைன்னா இதை தூக்கிடுங்க, இந்த பாயிண்ட் போடவே வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் ட்ரக் டெஸ்ட்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கன்வாடி தொழிலாளர்கள் ஊனமுற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்துக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்காவது நான் தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இன்னும் இதுதான் அரசு, கேள்வி கேட்கறவங்களாம் தப்புன்னு சொல்றேன். எனக்கு அர்த்தம் புரியுது. 40 பேர் செத்து போறான், அப்புறம் இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது, அப்புறம் சொல்லுங்க தீர்ப்பு சொல்லுங்க, ப்ரூஃப் சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்? 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். புண்ணிய கொடுத்தா பாதுகாப்பு தான். இந்த வார்த்தைகள் தான் வேணாம். இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் வேணாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து. The Fire Media's The Round Table, titled sponsor Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211166.